ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா இருக்காங்களே, அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வராங்க. வந்தோடனே இவளுக்குலாம் என்ன கொழுப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நம்ம ராதிகாவும் டெரர் லுக்கோட பார்க்குறாங்க. மாமியார் மருமகள்லாம் இப்படி தான் இருக்கணும், வரே வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் டெரர் லுக்கோவில் பார்த்துட்டு ஒரு கரண்டி கொடுத்தா அடிச்சுப்பாங்க போல். சரின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு இவங்க கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் இது மாதிரி என் மாமியார்கிட்ட சொல்லிட்டோம், குழந்தைய கலைக்க சொல்லிட்டாங்கன்னாங்க. எப்படி அந்த அம்மா அப்படி சொல்லணும், நான் வரேன் சண்டை போடுறதுக்கு அப்படிங்குது. ஏமா காலம் போன காலத்தில் தள்ளாடி நிற்கிறேன், இப்போ ஒரு இன்னொரு பாட்டிங்க வேற சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைய மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரிமான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் கோபி வந்துட்டு இங்கேருந்து எப்படா பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு குமிரிக்கிறாரு. இதை பார்த்தா பாக்கியா நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாப்கார்ன் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க. எதுக்குடான்னு பார்த்தா மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு விட்டாங்க. நம்ம ராதிகா கூப்பிட்டு எல்லாரையும் விரிச்சிட்டு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க சொல்லவே முடியாதுன்னு திணறாரு நம்ம கோபி. ஏதோ தொண்டையில் கடந்து மாட்டிக்கிச்சாட்டுக்கு விக்ஸ் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனியா எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டதுக்கு நம்ம ராதிகா இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குண்டு பக்கி கோத்து விடுது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஈஸ்வரி பாட்டி டெரர் லுக்கோட முறைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது 2 பேர் ஃபேஸையும் க்ளோஸ்அப்பில் வச்சா 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா அந்த டெரரில் இருக்குது. இவங்களை வச்சு எபிசோடு 2 எடுக்கலாம் மாட்டுக்கு அந்த மாதிரி முறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க திக்கி திணறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராதிகா சொல்ல வராங்க, நிறுத்துன்னு ஒரு கூக்குரல். இப்போ எதுக்கு திணறீங்க, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பாக்கியா பட்டுன்னு போட்டு விஷயத்தை உடச்சிட்டாங்க. உங்கள் அப்பா 2வது அப்பா ஆக போகிறாங்கன்னு ஐயோ அப்படிங்கிற மாதிரி